ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த விலாகில் நாங்கள் பழனி மலைக்கு போன வீடியோ தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். டியூஸ்டே வந்து தெலுங்கு வருட பிறப்பு, அதுவும் போக செவ்வாய்க்கிழமைங்கிறனால முருகர் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பழனி மலைக்கு கிளம்பியாச்சுங்க. ஏர்லி மார்னிங் 4 o'clock நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். சன்ரைஸ் எல்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருந்தது. கோயில் ரீச் ஆகிறதுக்கு 7 o'clock ஆகிடுச்சு. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை வழியாக தான் பழனிக்கு போனோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சாப்பிடல. மலை ஏறி சாமியை பார்த்துட்டு வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம் 9 o'clock அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போனால், ஆனால் லேட் ஆயிடுச்சு. 10:30 ஆகிடுச்சுங்க. பயங்கர பசி ஆயிடுச்சு. அதனால் அங்கேயே அதிரசம் முறுக்குன்னு வாங்கி சாப்பிட்டுட்டோம். பழனியில் புதுசாக ரூல்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதெல்லாம் என்னென்னு நான் இப்போ சொல்கிறேன். பழனி மலை ஏறுறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்துக்கள் மட்டுமே செல்ல அனுமதின்னு சொல்லி போர்டு வச்சுருந்தாங்க. அதை பார்த்ததுமே எனக்கு பயங்கர ஷாக்கு. என்னடா இப்படிலாம் போட்டிருக்காங்கன்ட்டு. விஞ்சுக்கு லைனில் நின்றுருந்த இடத்துல குரங்கு வந்துச்சுங்க. அங்கே ஒருத்தர் ஜூஸ் பாட்டில் ஓப்பன் பண்ணி குரங்கு கிட்ட கொடுத்துட்டாரு. அது கீழே மேலேன்னு எல்லாம் சிந்தி விட்டுருச்சு. பின்னாடி நடந்து வரவங்க அந்த வழியில் தான் நடந்து வரணும், ஸ்லிப்பரும் இல்லாமல் தான் வருவாங்க. ஸோ யோசித்து இதெல்லாம் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு புது ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் வந்து கோயிலில் அலௌட் இல்லை. மலை ஏறுறதுக்கு முன்னாடியே கீழேயே வந்து வாங்கி வச்சிடுறாங்க. ஸ்லிப்பருக்கு எப்படி டோக்கன் போட்டு வாங்கி வச்சுக்கிறாங்களோ அதே மாதிரி வாங்கி வச்சு தான் மேலேயே அனுப்புகிறாங்க. மலை ஏறும்போது கூட ஒன்றும் தெரியல. இறங்கும்போது 11 o'clock மேலே ஆயிடுச்சு. காலெல்லாம் கீழே வைக்கவே முடியல, அவ்வளோ ஹீட்டு. தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு பழனியிலேருந்து கொஞ்சம் அவுட்ரு வந்து தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். சாப்பிடும்போது மணி 12. சாப்பிட்டுட்டு போகிற வழியில் கணக்கம்பட்டி சித்தர் கோயிலுக்கு போயிட்டு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் 2 பேருமே இது வரைக்கும் அங்கே போனதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். அங்கே போய் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னடா இப்போ தான் வெளியே தெரிய ஆரம்பிச்சது இந்த கோயில் பற்றி, அதுக்குள்ளே இவ்வளோ டெவலப்மெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் தேவையோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே செஞ்சு வச்சுருக்குறாங்க. ரெஸ்ட் ரூமு, தாய்மார்கள் பாலூட்டும் அறை, அன்னதான கூடம்னு சொல்லி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. இங்கே வர்றவங்க நிறைய பேர் அரிசி பருப்புன்னு கொண்டு வந்து தானமாக நிறைய கொடுக்குறாங்க. டெய்லி அன்னதானம் நடந்துகிட்டே இருக்குதுங்க. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வர்றதுனால எங்களுக்கு இப்படிலாம் இருக்குதுன்னு தெரியல. இல்லைன்னா நாங்களும் ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுக்கலான்னு நினச்சோம். இங்கேயுமே சாமி நல்லபடியாக கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சுங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி டீலக்ஸ் மிட்டாயின்னு சொல்லி யூடியூப்பில் ஒருத்தர் வருவார். அந்த மிட்டாய் எப்படி தான் இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலான்னு வந்தோம். நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ருப்போம்ல ஜவ்வு மிட்டாய், அந்த மாதிரி தான் இருந்தது. என்ன அந்த ஜவ்வுக்குள்ளே தேங்காய் மாதிரி ஏதோ வச்சு கொடுக்குறாரு. டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருந்தது. ஒரு மிட்டாய்க்கு 5 rupees காஸ்ட் பண்ணுறாரு. அப்படியே வர்ற வழியில் கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு போயிடலாம் அடிக்கிற வெயிலுக்குன்னு சொல்லிட்டு கரும்பு ஜூஸ் குடிக்கிறதுக்கு உட்காந்தாச்சு. முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக எங்கேயுமே நிற்கல, கோயம்புத்தூர் வந்தாச்சுங்க. என் சிஸ்டரோட பொண்ணுக்கு ஈவினிங் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் வச்சுருந்தாங்க. அதுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சரி சும்மா போனால் நல்லா இருக்காது, ஏதாவது வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு மேக்ஸ் தான் வந்திருந்தோம். இருக்கிற டயர்டுக்கு எப்படா போய் படுத்து தூங்கலான்ட்டு இருந்தோம். அதுக்குள்ளே இங்கே போயாகணுமே அப்படின்ட்டு அவசரமாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கிளம்புனோம். போயிட்டு பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாமே முடிச்சுட்டு டின்னர் அங்கேயே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டுட்டோம். போய் எவன்டா சமைக்கிறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அவங்க அரேஞ்ச் பண்ணனால ரொம்ப சந்தோஷமாக போச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பழனியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க இந்த புது ரூல்ஸ் எல்லாம் தேவையா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.